Taste the Daily. பொழுதுபோக்குக்குண்டான அம்சமான வேலைகளைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்கிறாரே தவிர மக்களுக்கான திட்டங்களை செய்வது கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மயில்சாமி தலைமையில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா, வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்கிறார்? சினிமா பார்த்துக்கிறார். மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக பொழுதுபோக்கு அம்சமான வேலைகளை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்கிறார் ஒழிய மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் தீர்த்துவிட முடியாது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை வேளாங்கண்ணி பேரூர் கழக செயலாளர் சாம்சங் பிராங்க்லின் ஏற்பாடு செய்திருந்தார். கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம், KA ஜெயபால், மாவட்ட MGR மன்ற செயலாளர் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செம்மனார்கோவில் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமை வகித்து பேசினார். எரவாஞ்சேரி, இலுப்பூர், உத்திரன்குடி, விசலூர், நெடுவாசல், கூடலூர் நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்ட ஏற்பாட்டை ஒன்றிய செயலாளர் VG கண்ணன் செய்திருந்தார். இதில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சிங் ரமேஷ்குமார், துணை செயலாளர் N பாலாஜி, தஞ்சை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கஞ்சனூர் ப பிரபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் புதிய கலையரங்கு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் தொடங்கி வைத்தார். பின்னலூரில் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் பூமி பூஜையில் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி கலையரங்கு கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்தார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சபரிராஜன், மாவட்ட MGR இளைஞரணி துணை செயலாளர் சர்க்குரு ஆகியோர் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள், மக்கள் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் VS பாபு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவின் திருட்டும் உருட்டும் குறித்து மக்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும், விளையாட்டு வீரர்கள், இளைஞர்களை அதிக அளவில் அதிமுகவில் இணைக்க வேண்டும், வீட்டிற்கே சென்று நேரடியாக பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிய வேண்டும் என்று கழக நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் VS பாபு ஆலோசனை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா கந்தனேரியில் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் புறநகர் மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, அவைத்தலைவர் சேட்டு, பொருளாளர் காடை மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் லோகநாதன், சூரியகலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பாலக்கரை பகுதியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. பாலக்கரை பகுதி செயலாளர் LKR ரோஜர் ஏற்பாட்டில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் தற்போதைய திமுக அரசின் அவலங்கள் குறித்து வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக அரசின் சாதனைகளையும் எடுத்துக் கூறும் வகையில் தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குரோம்பேட்டை அதிமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் MK சதீஷ் தலைமையில் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் வடபழனி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசின் அவலங்களை விளக்கியும் தாம்பரம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் உரையாற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கால்வாய் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கள ஆய்வு செய்தார். உதயேந்திரத்தில் பேரூராட்சி மேம்பாட்டு நிதியில் இருந்து 2 கோடி ரூபாய் செலவில் கால்வாய் கட்டுமான பணி நடைபெறும் நிலையில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் தரம் குறித்தும் பணி நடைபெறும் விதம் குறித்தும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆய்வு செய்து கால்வாய் பணிகளை தரமான முறையில் மேற்கொள்ள அறிவுறுத்தினார். ஆய்வின் போது பேரூராட்சி அதிமுக செயலாளர் சரவணன், கழக கவுன்சிலர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் உள்ள கணபதி பிள்ளை அரசு உதவி பெறும் பாடசாலைக்கு மேஜை மற்றும் இருக்கைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கணபதி பிள்ளை அரசு உதவி பெறும் பாடசாலைக்கு இருக்கைகள் மற்றும் மேஜைகள் வழங்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் வாங்கப்பட்ட இருக்கைகள் மற்றும் மேஜைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பாடசாலைக்கு வழங்கினார். ஒன்றிய செயலாளர் சி.என். சிவபிரகாசன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி பொருளாளர் முருகானந்தம், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சபரிராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அதே கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் வழிபாடு செய்தார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி பம்மல் வடக்கு பகுதி கழகம் சார்பில் பாக கிளை நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பம்மலில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் ப. தன்சிங், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பூவரசன் ஆகியோர் பங்கேற்று பேசினர். பகுதி கழக செயலாளர் வே. ஜெகநாதன் தலைமை வகித்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.